மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹைதராபாத் பிரியாணி தாங்க. அதே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து தம்மிலேருந்து தம் போட்டு சிக்கன் பிரியாணி வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். மவுண்டில் பிளேட்டில் போடுறோம். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கும் இது போல் பிரியாணி சாப்பிட்ணும் போல் தோணும். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் தோணும். செம்மையாக சூப்பராக ஈஸியாக ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ வந்து தம் பண்ணி ரைஸை வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணி எடுக்கிற வீடியோ மட்டும்தான். இது செஞ்சது லைவ் போட்டிருக்கேன். ஏற்கனவே 2 வீடியோ வந்து லைவ் வீடியோ இருக்குது. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன பிரியாணி மசாலா போடுறதுலேருந்து வெங்காயம் போடுறதுலேருந்து தக்காளி போடுறதுலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கன் போட்டு வேக வச்சு கிரேவியாக எடுத்து அதுக்கப்புறம் ரைஸில் வந்து போட்டு எப்படி தம் பண்ணுறேன் அப்படின்றது வரைக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எப்படி பிரியாணி எப்படியும் வந்து செய்யலாமா ஈஸியாக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் எப்படி செய்கிறது தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்களும் பிரியாணி வீட்லேயே ஈஸியாக அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அவ்வளோ ஒரு ஈஸியாக சிக்கன் கிரேவி தனியாக பண்ணி பிரியாணிக்கு, ஸோ ரைஸ் ஆஃப் பாயில் பண்ணி தனியாக, ஸோ ரெண்டையும் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து மிக்ஸ் பண்ணி பிரியாணி வந்து தம்மில் போட்டு எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுக்கிறோம். பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணியை எப்பட்றா அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி ரைஸை வந்து ஒன்றா போட்டு பிரியாணியை வந்து சிக்கன் கிரேவியோடு போட்டு ரைஸை கொட்டி தம் போட்டு பிரியாணி தான் பார்த்துருப்பீங்க. அதான் தம் பிரியாணி. ஸோ இது வந்து இந்த பிரியாணி நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக பிரியாணி செய்யலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ், நல்ல ஐடியாவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் அந்த வீடியோவை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்லேயே சூப்பராக ரொம்ப குயிக்காக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து பிரியாணி செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பார்த்தீங்கன்னா போதும், செம்மையாக செய்யலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம் மவுண்டில். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு மேலே ஆல்ட்ரேஷன் பண்ணோம், டெக்கரேஷன் செம்மையாக சூப்பராக. குடமிளகா ஸ்லேஸு, ஒரு பக்கம் வெங்காயம் கட் பண்ண ஸ்லேஸு, ஒரு பக்கம் வந்து தக்காளி ஸ்லேஸு கட் பண்ணி அப்படியே சும்மா சுற்றி ரவுண்டில் வச்சுட்டு கேப் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி அப்படி கட் பண்ணி அப்படி தூவி விட்டு அப்படியே கொண்டு போய் முன்னாடி வச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவா? சிக்கன் பிரியாணி இன்னும் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம் கடைசியில். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பிளேட்லேயும் எடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு சிக்கன் பிரியாணி. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எடுத்து செம்மையாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இப்போ இதை வச்சிட்டோம்ல பிளேட்டில். எப்படி பார்த்தீங்களா? சுற்றி ஒரு பக்கம் வந்து வெங்காய ஸ்லேஸு, ஒரு பக்கம் குடமிளகா, ஒரு பக்கம் அந்த சைடு வந்து தக்காளி ஸ்லேஸ். ஸோ சுற்றி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குன்னு? அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டால இருக்குது செம்மையாக. அப்படியே உள்ளே போகிறதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? செம்மையாக சூப்பராக ஒரு ஹைதராபாத் பிரியாணி மாதிரி செம்மையாக இருக்கும் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஸோ நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோ சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வாங்க மக்களே, நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துட்டோம், சாப்பிட போகிறோம். ஸோ நானும் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஓகே, பாய் எல்லாருக்கும்.